நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். இன்றைக்கி என்ன கிறிஸ்மஸ் மாதத்துக்குள்ள வந்துட்டிங்களா? கிறிஸ்மஸ் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரே ஜாலி, அப்படி தானே? எல்லோரும் டிசைனாக விதவிதமாக கலராக எல்லாமே டபுளாக ஹாப்பியாகிடுவோம், அப்படி தானே? கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. தச்சிட்டிங்களா? நீங்கள் தச்சிங்களா? நியூ ட்ரெஸ் தச்சாச்சா? இப்போ தான் எடுத்துட்டீங்களா? எடுக்க போகிறீங்களா? ஆமாம், இப்படி தானே பல கேள்விகள் இருக்கும். வெடி வாங்கியாச்சா? லைட் போட்டாச்சா? அப்புறம் கேக் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ட்ரெஸ் பண்ணியாச்சா? என்ன இந்த கிறிஸ்மஸ் மாதம் வந்துட்டாலே ஒரே ஹாப்பி, டபுள் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? நமக்காக ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்தார். ஏசு நமக்காக பிறக்கலைன்னா இந்த கிறிஸ்மஸும் கிடையாது, நம்ம சந்தோஷம் கிடையாது. நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் உள்ள சந்தோஷமாக அவ்வளோ உயர்வாக இருக்கும்ல, இந்த உயர்வும் கிடைக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிறிஸ்மஸ் தான். இந்த கிறிஸ்மஸை குறித்து சில சொல்கிறாங்க, ஆமாம் ஏசு கிறிஸ்து 25 தான் பிறந்தார், என்ன ரெக்கார்டு இருக்குது, யார் பார்த்தா, எங்கே வச்சுருக்காங்க, அதெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் ரெக்கார்டே கிடையாது, அந்த நாளுக்குள்ள பணியே கிடையாது, சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சாரார். இப்படி ஆளுக்கா அங்கேயும் இங்கேயும் சண்டை போட்டு கொஞ்சம் பேர் கிறிஸ்மஸே கொண்டாடாமல் இருக்காங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், ஏசு கிறிஸ்து நிச்சயம் உலகத்தில் பிறந்தார்ல, அதுக்கு மாற்றம் இல்லைல்ல. வரலாறே சொல்லுது, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன், வேறு என்ன அதிகாரம் வேணும்? அப்போது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு நாள் வந்தார். அது என்றைக்கே இருந்த என்ன, என்றைக்கோ ஒரு நாள் அது நம்ம சந்தோஷம் கொண்டாடலாம்ல. உனக்கு ஒன்று தெரியுமா? மேற்கத்திய நாடுகளெல்லாம் நவம்பர்லேயே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மாறிடும். நவம்பர்லேயே காட்டுக்குள்ளே போய் பெரிய பைன் மரத்தை அப்படியே கிரேன் வச்சு தூக்கி அப்படியே ட்ரக்கில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு ஊருக்கு நடுவில் வைப்பாங்க. அப்படி பெரிய பெரிய கிறிஸ்மஸ் எல்லாம் அவங்க நவம்பர்லேயே செட் பண்ணிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இந்த கேக் இருக்குது பார்த்தியா, கேக்கை அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. இப்படி கிறிஸ்மஸ்க்காக மேற்கத்திய நாடுகளில் பல ஆயத்தம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டிசம்பர் மாதம் முழுவதுமாக கொண்டாடுறோம். நிறைய கேரல் ரவுண்ட்ஸ், நிறைய பாட்டு, நிறைய தாத்தா, நிறைய பவடிகள். மொத்தத்தில் நமக்கு கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமான நாள் தான். அதுவும் அரையாண்டு தேர்வு முடித்து ஒரு விடுமுறை வேறு கிடைக்குது. சந்தோஷம், வீட்டிலே இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். திடீர்னு நைட்டு டக்கு கவுத்துட்டோம், திறந்து பார்த்தா வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு கிறிஸ்மஸை தந்துட்டு இருப்பார். பார்த்து ரொம்ப சந்தோஷம் இல்லை, கேக் கொடுப்பாரு, சாக்லேட் கொடுப்பாரு. மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் மாதம் வந்தாலே மகிழ்ச்சி தான். இந்த வரப்போகிற 5 வாரங்களும் கிறிஸ்மஸ் கான்செப்ட்லேயே நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். அப்படி என்ன கிறிஸ்மஸ் கான்செப்ட் இருக்குது அப்படி யோசிக்கிறீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா ஏன் வந்தார், எப்படி வந்தார், எதுக்காக வைக்கிறோம், கின்னஸ் தாத்தா எப்படி, அதை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டார் தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டார் ஏன் தொங்க விடுறாங்க, ஸ்டார் வந்த காரணம் என்ன, ஸ்டார் எதுக்காக தொங்க விடுறாங்க, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேக் ஏன் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல், ஈஸ்டருக்குலாம் கூட கேக் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவர் பொங்கலுக்கு மற்ற பண்டிகைலாம் கேக் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கிறிஸ்மஸ் மட்டும் ஸ்பெஷல் கேக் ஏன் சாப்பிட்றோம், அந்த மற்ற பண்டிகைக்கெலாம் வைக்கல, ஈஸ்டர் கிடையாது, அப்புறம் பொங்கல் கிடையாது, அந்த கிறிஸ்மஸுக்கு மட்டும் கேக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறோம், ஏன் கேக் வைக்கிறாங்க, கேக் வந்த காரணம் என்ன? இந்த 5 வாரங்களும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை குறித்து ஒரு நல்ல அறிவு உங்களுக்கு உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஏசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்ததை உண்மையாகவே கொண்டாட முடியும். நீங்கள் ரெடி தானா? வழக்கமாக என்ன பண்ணுவோம், நிகழ்ச்சி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும், அப்படி தானே? ஏசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், ஒரு சந்தோஷமான காரியம். ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? எல்லாம் கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக சின்சியராக இருக்கும். அப்படி தானே? சேரில் உட்காந்துட்டு காலை தூக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு, நிறைய பேர் சர்ச்சில் கூட முன்னாடி பேசிட்டே இருப்பாங்க ஜெபம் பண்ணும்போது. ஐயா ஜெபம்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் ஜெபம்னு சொல்லுவாங்க, இவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தப்பான காரியம். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சென்சியராக இருக்கணும். நீங்கள் கெட்டிக்கார பிள்ளை. சண்டே ஜாம்பில் எப்பவுமே ஜெபம்னு உடனே டக்குன்னு ரெடி ஆயிடுவீங்க, கை கூப்பி கண்ண மூடி ரெடி ஆயிடுவீங்க. ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்லச்சே கூட சொல்லுங்கள். இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் உங்கள் பிறப்பை கொண்டாடுறோம். நாங்கள் அர்த்தத்தை உணர்ந்ததை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது நம்ம வழக்கம் போல் நம்முடைய எபிசோடில் முதலாக ஒரு அழகான ஜொலிக்கிற பாட்டு கேட்க போகிறோம். ஜொலிக்கிறது பார்த்தீங்களா சுற்றி? ஏன் கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார் தானே முதல்ல போடுறாங்க. ஒன்றாந்தே ஸ்டார் போட்டுவாங்க. ஏன் ஸ்டார் போடுறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு யார் பாட போகிற தெரியுமா? நம்ம ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும், ஜொலிக்கும் நட்சத்திரம். உங்கள் பாடுற பாட்டு கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ். ஹலோ ஃப்ராங்க்லின் அண்ணே. சொல்லுங்கண்ணே. என்ன ஏதோ ஒரு மாதிரி பளபளப்பா வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்குதுண்ணே. காரணம் என்ன தெரியுமா? நானே பிரைட் ஆயிட்டேன். ஆமா ஆமா, இருக்கிறதுல பிரைட் என்ன நினைக்கிறீங்க? இருக்கையிலே பிரைட் இருந்தா லைட் தான் எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா? அதை விட பிரைட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னண்ணே? நைட் நேரத்துல வானத்துல அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? ஓ, இந்த பூச்சி, மின்மினி பூச்சி. அது கிடையாது, அதை விட வானத்துல நிறைய இருக்கும் தெரியுமா? என்ன கூட முடியாது. ஆமா, நட்சத்திரம். ஆமா, நட்சத்திரம் எவ்வளவு பிரைட்டா இருக்கும். ஆமாண்ணே, பயங்கரமா இருக்கும். ஆமா, அந்த நட்சத்திரம் தான் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுச்சு ஏசப்பா பிறந்த இடத்த பாக்குறதுக்கு, தெரியும்ல? ஆமாண்ணே ஆமாண்ணே. அதே மாதிரி அந்த நட்சத்திரம் மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஷைனா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழினே? அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. நம்ம அந்த பாட்டுல இருந்து கத்துக்கலாம். ஓகேவானே? சரிண்ணே, கத்து போனேன். ஓகே ஓகே. ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம், ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம், ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. ஷைன் ஷைன் ஷைன், என் லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். ஷைன் ஷைன் ஷைன், என் லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். தினம் தினம் வேத வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்னையல்ல இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்னையல்ல இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம், ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஓகே குட்டீஸ், பாட்டு புரிஞ்சா? ஆமாண்ணே, அருமையான லிரிக்ஸ்லாம் இருக்கானே. ஆமா, எக்ஸ்பிளைன் பண்ணிருங்களேன் அதை நம்ம பிள்ளைங்களுக்கு. நல்லா கவனிங்க. ஏசப்பா இந்த பூமியில வந்து அழகா நமக்காக பிறந்தாங்கல்ல, மனுஷனா வந்து பிறந்தாங்கல்ல, அதை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேட் பண்றோம். அப்படிதானே இந்த மந்த்ல? அதே மாதிரி நம்ம ஏசப்பா நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஷைனா பிரைட்டா மாறிடும். ஆமாண்ணே, அந்த நட்சத்திரம் மாதிரி நம்மளும் ஜொலிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் நம்ம ஒளி கொடுக்க ஆரம்பிச்சிரும். நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். சரிண்ணே, இப்போ இந்த பாட்டு 2 லைன்லாம் கத்துக்கலாமா? ஓகேண்ணே. ஓகே, சரிண்ணே. ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன், அதுக்கடுத்த நீங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து பாடுங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாடுறோம்னா, ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம், ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம், ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு.
ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. ஷைன் 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 என் லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். ஷைன் 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 என் லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுக்க ஷைன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்ன அல்ல இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். பாடுங்க. ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். அண்ணே பாட்டு எப்படி இருந்துச்சு? அண்ணே செமையா இருக்குண்ணே. ஈஸியா என் கூட சேர்ந்து பிள்ளைங்க பாடிட்டாங்கல்ல. இப்போ ஓகேண்ணே. அண்ணா இப்போ நம்ம இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை பார்த்துடலாம். கண்டிப்பா பார்த்துடலாம். அதே டைம்ல இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஓகேவா? ரொம்ப சத்தமா பாட சொல்லிடுவோம். சத்தமா பாடிட்டே இருப்பாங்க, நம்ம பாட ஆக்ஷன் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம நாங்க ஆக்ஷன் பண்ணுவோம், நீங்க எல்லாரும் அழகா உட்காந்து பாட போறீங்க. ஓகே ஓகேண்ணே. ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. ஷைன் 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 என் லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். ஷைன் 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 என் லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்ன அல்ல இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்ன அல்ல இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? ஆமாண்ணே, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியா பார்த்துட்டு இருந்தாங்க? ஆமாண்ணே. ஓகே ஓகே சரி குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். நாங்களும் ஆக்ஷன் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு எல்லா பொருளையும் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணோம், பாடிக்கிட்டு ஆக்ஷன் பண்ணோம். ஓகேவா குட்டீஸ்? ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. என்னையும் ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளியவரு. ஷைன் 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 லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். ஷைன் 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 லைஃப் எல்லாம் ஷைன். ஏசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன்.
தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்ன அல்ல இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்ன அல்ல இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம், ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஓகே ஓகே குட்டீஸ், சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. அண்ணா உங்களுக்குலாம் கிளாப் பண்ணிடுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் எல்லோரும் அப்படி உட்காந்துக்கோங்கண்ணா. சரியா? இப்போ நெக்ஸ்ட் சாங்கோட நம்ம அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய். ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னுது ஏராளம். அழகாக இருந்ததுல்ல அண்ணன்? அழகாக அவ்வளோ ஆக்ஷன் போட்டாங்க. சூப்பராக ஆக்ஷன் போட்டு கொடுத்தாங்க. நீங்களும் அழகாக ஆக்ஷன் போட்டு பாட்டு பாடினீங்க. ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகள். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பாட்டுகள்லாம் கிடைக்காது. இந்த அண்ணன்மார் உங்களுக்காக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அதை உங்களுக்காக டிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் சும்மா பாட்டு கேட்டோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு போகக்கூடாது. அதை நீங்கள் நோட்டில் எழுதி தொடர்ந்து உங்கள் சண்டே ஸ்கூலில் மற்றவங்க ப்ரேயர் மீட்டிங்லாம் பாடிக்கணும். ஓகேயா? சரி, இப்போ அடுத்தால என்ன வசனம் பார்க்க போகிறோம். வசனம் சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? நம்ம நான்சி அக்கா வராங்க. நான்சி அக்கா கூட யார் வரப்போகிறா? எல்லி, புதுசாக ஒருத்தர் ஆள் வராரு இன்னைக்கு. இந்த தடவை நீங்கள் பார்க்காத ஒரு ஆள். அவர் எப்படி பார்த்து தெரியுமா? இப்படிலாம் கயிறுலாம் கட்டி குண்டம்மா மாதிரி இருப்பார். பார்க்குறீங்களா அவளை? அவரோட சொல்லிடலாமா? நான்சி அக்காவும் அவரும் வசனம் சொல்லி கொடுக்குற. நீங்கள் வசனம் படிச்சுக்கிறீங்களா? எலி, சூப்பர் ஐடியா. நம்ம வசனம் சொல்லி கொடுக்கலாம். எலி, நீ சொல்றது எனக்கே ஒழுங்கா புரியாது. எலி, எப்படி பிள்ளைங்களுக்குலாம் புரியும்? எலி, தேவையில்லாத வேலை பார்க்க வேண்டாம். நீ எனக்கு சொல்லு, நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ சொல்றதெல்லாம் பிள்ளைங்களுக்கு புரியாது. சரி சரி, நீ சொல்லி கொடுக்க, நான் சொல்றேன். சரி, நீ கொண்டு வந்த வசனத்தை சொல்லிடும். ஆமா. சரி எலி, இந்த வசனத்தை நம்ம சொல்லி கொடுத்துரும். சூப்பரா இருக்கு. நீ சொல்ல சொல்ல நான் சொல்றேன். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். லூக்கா 2:10. நீ 2 லைனா சொல்லி கொடு. நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். லூக்கா 2:10. நாங்க பிள்ளைங்க நாங்களாம் எவ்வளோ ஃபாஸ்டா மனப்பாடம் பண்ணிடுவோம் தெரியுமா? இப்போ பாரு. நீ மறைச்சு வச்சுக்கோ. சரி, ஓகே குட்டீஸ், நம்ம வசனம் சொல்லலாமா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். லூக்கா 2:10. பாத்தியா எலி? பிள்ளைங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எவ்வளவு சூப்பரா சொல்லுவாங்க. ஓகே எலி, பாய். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி.
சில செய்தி கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில செய்தி இன்னும் கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில செய்தி பணக்காரங்களுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கும், சில செய்தி ஏழைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு செய்தியும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மக்களை பொறுத்து இருக்கும், ஒவ்வொரு நாட்டை பொறுத்து இருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற ஒரே செய்தி என்ன தெரியுமா? இந்த வசனம் சொல்லிச்சுல்ல, கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிற அந்த காரியம்தான். உண்மையிலே ஒரு பெரிய செய்தி. உலகம் பூராமல் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்து பிறந்ததை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அது மகிழ்ச்சியான செய்தி. தேவதூதர் சொன்னது இன்னைக்கும் மெய்யா இருக்குது. இப்போ அடுத்தபடியாக நம்ம சூப்பரான ஒரு கதை பார்க்க போகிறோம். இந்த கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம மேட்சி அக்கா வராங்க. மேட்சி அக்கா சொல்ல கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாதம் பிறந்துட்டு அப்படி தானே? டிசம்பர்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் என்னது? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி தானே? டிசம்பர்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? ஸ்டார் ஞாபகம் வரும் அப்படி தானே? எங்கே பாரு, அக்கா கிட்ட நிறைய ஸ்டார்ஸ்லாம் தொங்க விட்டுருக்கு அப்படி தானே? ஸ்டார்ஸு ஃபஸ்ட்டு யார் வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு போட்டிங்க? எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து கிறிஸ்மஸ்னால என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்? தொங்க விடுவோம். ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எல்லார் வீட்லேயும் ஸ்டார் தொங்க விட்டுருக்கீங்க அப்படி தானே? ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம்? ஏசப்பா பிறந்திருக்கிறத குறிக்கிறது அப்படி தானே? அதே மாதிரி தான் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரினா, முதலாக ஏசப்பா பிறந்தது யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியுமா ஏசப்பா பிறந்தது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுண்டு? சரி, அக்கா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஏசப்பா பிறந்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? நம்ம நினைக்கும் அப்படி தானே? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ஒரு ராஜாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு தேவதூதர்கள் ஏசப்பா பிறந்ததை ஒருத்தங்களுக்கு அறிவித்தாங்க. அதுதான் யாருன்னா மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள்னால் யாருமா? மேய்ப்பன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் மேய்ப்பன்? கையில் என்ன வச்சுருப்பாங்க? கோல் வச்சுருப்பாங்க அப்படி தானே? கரெக்டாக சொன்னீங்க. அதே போல் ஃபஸ்ட்டு தேவதூதர்கள் ஏசப்பா பிறந்தது யாருக்கு தான் அறிவித்தாங்க? மேய்ப்பர்களுக்கு அறிவித்தாங்க. மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்களா? இல்லை அப்படி தானே? மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க அப்படி தானே? ஆனால் அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்க? தங்குவாங்க. ஆனால் இப்போ உள்ள மேய்ப்பர்கள் வந்து வயல்வெளியில் தங்குறாங்களா? இல்லை அப்படி தானே? நம்மளுக்கு இப்போ எல்லாமே கம்ஃபர்ட்டாக வந்து எல்லாமே ரூமு எல்லாமே அதுக்கு எல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படி தானே? ஆனால் அந்த காலத்தில் உள்ள மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? வயல்வெளியில் இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? தங்கி இருப்பாங்க. அப்போ தங்கி இருக்கும்போது தான் ஒரு நாள் தூதர்கள் வந்து வராங்க. அவங்கள சுற்றி என்னதான் இருக்குது? வெளிச்சமாக பிரகாசிக்கு. உடனே மேய்ப்பர்கள் என்ன திடீர்னு இப்படி வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? அவங்கள பார்த்து பயப்படாதுங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தேவதூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? மேய்ப்பர்கள்கிட்ட பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க அப்படி தானே? அதே மாதிரி மேய்ப்பர்களும் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. மேய்ப்பர்கள் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தூதர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி தாவீதின் ஊரில் பெத்லஹேமில் ஏசப்பா வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம நினைப்போம், அக்கா ஏசப்பா என்கிட்டலாம் எப்படிக்கா வருவாங்க? நான் படிக்கவே மாட்டேன், நான் எப்படி இருக்கேன்? குண்டாக இருக்கேன், எங்கள் வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட வீடு, எங்கள் வீட்டில் பணம் இல்லை, எதுவுமே இல்லைக்கா, அப்புறம் எப்படிக்கா எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வருவாங்க? என் உள்ளத்துக்குள்ளே எப்படிக்கா ஏசப்பா வருவாங்கன்னு நினைப்போம் அப்படி தானே? ஆனால் ஏசப்பா ஃபஸ்ட்டு பிறந்தது யாருக்கு தான் அறிவித்தாங்க? தூதர்கள் யாருக்கு அறிவித்தாங்க? மேய்ப்பர்களுக்கு தான் அறிவித்தாங்க. அதே போல் தான் ஏசப்பா வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம நினைப்போம், அக்கா ஏசப்பா வந்து எங்கிட்டலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஏசப்பா வந்து நம்மளை தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? நேசிக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன நினைப்பீங்க? அக்கா மேய்ப்பர்களுக்கு ஏசப்பா பிறந்த முதல்ல தெரிஞ்சது அப்படி தானே? ஆனால் எங்ககிட்ட ஏசப்பா என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் முதல்ல யாருக்கு தான் அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அதே போல் தான் ஏசப்பா எப்போதுமே நம்ம கூட தான் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஏசப்பா எப்போதும் அப்போ நம்ம கூட இருப்பாங்களா? அப்படி தானே? மேய்ப்பர்கள் வந்து அக்கா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? அழுக்கா அப்படி தானே போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தானே ஏசப்பா ஃபஸ்ட்டு
பிறந்ததை அறிவிச்சாங்க. அதே போல் தான் ஏசப்பா வந்து இந்த கிறிஸ்மஸ் காலம் அப்படி தானே. ஏசப்பா நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம்லாம். அப்படி நினைக்காத. ஏசப்பா வந்து எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஏசப்பா வந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம எளிமையாக இருக்கவங்க வீட்டுக்கும் ஏசப்பா வந்து வருவாங்க. அதனால் நீ வந்து எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பைபிள் வாசிங்க. டெய்லி என்ன பண்ணுங்கள், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் ஏசப்பா வந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு வந்து அறிவிச்சாங்க அப்படி தானே. அதே மாதிரியும் ஏசப்பா உனக்கு தெரியும் ஏசப்பா வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, ஏசப்பா கிறிஸ்மஸ் மாதத்தில் பிறந்திருக்காங்க, டிசம்பரில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உன்னோட அன்பை வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கிறிஸ்மஸ்னால என்னது பகிர்ந்துக்கணும் அப்படி தானே. சரி, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மளும் வந்து என்ன பண்ணணும், இந்த ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மளோட பங்களிப்பை வந்து என்ன பண்ணணும், பகிர்ந்தளிக்கணும். நிறைய பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அக்கா வந்து உங்களை அடுத்த ஸ்டோரியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். மேட்ச் அக்கா சின்ன கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? பார்த்தீங்களா, தேவதூர் யார்கிட்ட போனாங்க? பணக்காரங்கிட்ட போனாங்களா? ரொம்ப அழகாக இருக்கவங்ககிட்ட போகிறாங்களா? ரொம்ப வசதியாக இருக்கவங்ககிட்ட போகிறாங்களா? கார் வச்சுருக்கவங்ககிட்ட போனாங்களா? இல்லை, எல்லாராலையும் கழித்து பண்ணப்பட்ட ஒன்றுத்துக்கும் உதவாது, லாய்க்கப்படாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட மேய்ப்பர்கள், ரொம்ப பாவப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் எங்கே, அவங்க இருக்கிற இடம் வயல்வெளி. அந்த வயல்வெளியிலே போய் தேவதூர்கள் சொன்னாங்க, நீ எந்த நிலைமையில் இருக்கிற? ஒருவேளை எனக்கெல்லாம் திறமையாக கிடையாது, நான் சரியாக படிக்கவே மாட்டேன், எங்கள் வீட்டிலலாம் எங்களாம் சின்ன வீடு, எனக்கெல்லாம் ஏசப்பா அப்படி நினைக்கவே செய்யாத. ஏசப்பா எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் சொந்தமானவர். ஆமாம், ஏசப்பா பிறந்தது எல்லாமே அப்படிப்பட்ட இடத்துல தான். முதல் செய்தி சொல்லப்பட்டதுமே ஒரு பாவப்பட்ட மேய்ப்பர்கள்ட்ட தான். நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும், யாராக இருந்தாலும், நிச்சயமாக இயேசு உனக்காகத்தான். கவலைப்படாத, ஒரி பண்ணாத. ஓகே, மேட்சி அக்கா தொடர்ந்து இன்னொரு சூப்பரான ஒரு அண்ணன் வரப்போகிறாங்க. யார்? ஆமாம், நம்ம கிறிஸ்டோஃபர் அண்ணன் வரப்போகிறாங்க. கிறிஸ்டோஃபர் அண்ணன் சொல்ல கதை என்னக்கா தெரியுமா? காத்தாடி காத்தாடி கிறிஸ்துமஸ் காத்தாடி. என்னது, கிறிஸ்மஸ் காத்தாடியா? ஆமாம், அண்ணன் சொல்ல போகிறது கிறிஸ்மஸ் காத்தாடி கதை தான். கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே இன்றைக்கி நம்மளுக்கு கிறிஸ்மஸ் காத்தாடின்னு ஒரு கதை சொல்கிறோன்னு சொன்னாங்க, அப்படி தானே? அதை தான் அண்ணன் சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் காத்தாடி கதை எல்லோரும் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கீங்களா? சரி, ஓகே, நம்ம கேட்போமா? கிறிஸ்மஸ்னால் இன்னொரு பேரும் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? யாராவது யோசித்து பாருங்கள். தெரியலையா? அண்ணன் சொல்லித்தரட்டா? கிறிஸ்மஸ்னால் ஈகை திருநாள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? பிதாவானவர் அவருடைய சொந்த குமாரனை, பாசமான குமாரனை நமக்காக இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க கொடுத்தாங்க, தெரியும்ல? அதே மாதிரி நம்ம பிள்ளைகளெல்லாம் கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். அட்லீஸ்ட் நம்மகிட்ட உள்ள பொருள்களையாவது, கொஞ்சம் பணத்தையாவது, இல்லை சாப்பாடையாவது, இதை மாதிரி எதையாவது நம்ம கொடுக்கலாம்ல? ரைட், அதை பற்றின ஒரு கதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். சரியா? ரைட், கதைக்குள்ளே போயிடுவோமா? எல்லாம் ரெடியாக உட்காந்துக்கோ. சூப்பரா, நல்லா கை கட்டிக்கோ, சம்பளம் போட்டுக்கோ, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, ரைட், ஓகே, கதைக்குள்ளே போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். சரியா? அந்த பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். கிறிஸ்மஸ் நெருங்கினோடனே எல்லார் வீட்லேயும் ட்ரெஸ்லாம் எடுத்துருவாங்க, பண்டம் சுட்டுருவாங்க, வெடி வாங்குவாங்க, இப்படி எல்லாம் புதுசாக வாங்குவாங்கள்ல. சில வீட்டில் ஸ்டார்ஸ்லாம் போட்டுருவாங்க, நல்ல பணக்கார வீட்டிலனா நிறைய சீரியல்லாம் போடுவாங்க. அப்படிலாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டவங்க, டெய்லி ஏதாவது கொண்டு போய் விற்றுட்டு வந்து தான் அவங்க சாப்பாடெலாம் நடக்கும். அப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த தம்பிக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கலையாம், வெடிலாம் வாங்கலையாம், ரொம்ப கஷ்டம். உடனே அன்னைக்கு காலையில், முந்தின நாள் காலையிலே அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க ஒரு காத்தாடி செஞ்சாங்க. காத்தாடி தெரியுமா? இல்லை, யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும், நீ இப்படி காற்றுக்கு நேராக காமிப்ப, அது சர்ன்னு சுற்றும்ல, அதுதான் அந்த காத்தாடி. அந்த அம்மா செஞ்சு நிறைய காத்தாடி செஞ்சு
ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரே இன்றைக்கி எல்லாம் விற்றுட்டுனா என் பையனுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு அந்த தம்பியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தம்பிக்கு கிறிஸ்மஸ் முந்தின நாள் உனக்கெல்லாம் லீவ் விட்ருவாங்கல்ல, அதே மாதிரி அந்த தம்பிக்கும் லீவு. அதனால் அந்த தம்பி அம்மா இன்றைக்கி எனக்கு ட்ரெஸ் எடுத்துடலாமான்னு கேட்கான். வாமா நம்ம போய் இதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடமா விற்றுட்டே போகிறாங்க. காத்தாடி வேணுமா காத்தாடி வேணுமான்னு யாருமே வாங்கலை. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரே ஒரு அக்கா மட்டும் ஏம்மா அந்த காத்தாடி எவ்வளோம்மா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவங்க ஒரு காத்தாடி 10 ரூபா அப்படி சொன்னாங்க. உடனே அவங்க சரி எனக்கு ஒரு காத்தாடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தாடி வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்ககிட்ட இன்னும் நிறைய காத்தாடி இருக்குது. வெறும் 10 ரூபா வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. எல்லா காத்தாடியும் சேல் பண்ணால் தான் அந்த தம்பிக்கு ட்ரெஸ்ஸோ ஏதாவது வாங்கி தர முடியும். அதனால் அவங்க ரொம்ப சோகமாக போய் ஒரு கடை தெருவில் ஒரு கடை மட்டும் ஒரு கடை முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த காத்தாடியை ஃபுல்லாக விரித்து வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே கிறிஸ்மஸ் காத்தாடி வாங்குறீங்களா கிறிஸ்மஸ் காத்தாடி வாங்குறீங்களான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுச்சு. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு குட்டி தம்பி இறங்கி வந்தான். இறங்கி வந்து அந்த காத்தாடியை பார்த்துட்டு அம்மா அந்த காத்தாடி எவ்வளோன்னு கேட்டான். உடனே அந்த அம்மா 10 ரூபா சொன்னாங்க. உடனே அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த தம்பி கேட்டான், ஆண்டி இந்த நீங்கள் நாளைக்கு கிறிஸ்மஸில் இன்றைக்கி இங்கே இவ்வளோ காத்தாடி வச்சு விற்றுட்ருக்கீங்களா, இவ்வளோ என்னைக்கு விற்றுட்டு நீங்கள் எப்போ வீட்டுக்கு போய் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆவீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஆண்டி ரொம்ப சோகமாக சொன்னாங்க, தம்பி எனக்கு இவன் ஒரே ஒரு பையன், இவனுக்கு இந்த காத்தாடிலாம் விற்றுட்டுனா தான் இவனுக்கு நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இவனை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தோடு சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போ அந்த தம்பிக்கு வந்து அது மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தாடி எவ்வளோன்னு கேட்டான். 10 ரூபா சொன்னாங்களா. அப்போ இது எல்லாம் சேர்த்து வாங்கினா எவ்வளோ வரும் ஆண்டி அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்க 4000 ரூபா வரும் தம்பி இது எல்லாம் சேர்த்தா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் சரி ஒரு காத்தாடி கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படி போய் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டான். உடனே அவங்க அப்பாவும் வாங்கிட்டியா தம்பி போகலாமான்னு கேட்டோன்னே இந்த தம்பிக்கு மனசே கேட்கல. உடனே அவன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், டேடி இதை மாதிரி அதில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்காங்க, அந்த அண்ணனுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கலையாம், நம்ம கிறிஸ்மஸ்க்கெலாம் ட்ரெஸ் வாங்கிட்டோம்ல, வெடி வாங்கிட்டோம்ல, ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டோம்ல, அவங்க பாவம் டேடி அவ்வளோ காத்தாடியும் விற்றா தான் அந்த அண்ணனுக்கு ட்ரெஸ் வாங்கணுமா ஏதாவது ஸ்வீட் வாங்கணுமா, அதனால் நம்ம அந்த காத்தாடியை ஃபுல்லாக வாங்கிடுவோமா டேடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறான். உடனே அவங்க டேடியும் அப்படி யோசிச்சுட்டு சரி தம்பி உன்னுடைய அந்த நல்ல குணத்துக்காக டேடி ஓகே வாங்கிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி கூப்பிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க, அம்மா எவ்வளோம்மா அப்படின்னோடனே அந்த அம்மா 4000 சொன்னாங்க. உடனே அவங்க எல்லா காத்தாடியும் வாங்கி அவங்க காருக்குள்ளே வச்சுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு மறுநாள் சர்ச்சுக்கு எல்லாம் ரெடியாகி சூப்பராக ரெடியாகி காலையிலே சர்வீஸ் நடக்கும்ல கிறிஸ்மஸ் சர்வீஸு, அதுக்கு இவங்க போகிறாங்க. இவங்க போகும்போது பார்த்தா அங்கே சர்ச்சுக்குள்ளே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காத்தாடி கையில் வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது நம்மகிட்ட நேற்று வாங்கின காத்தாடிலா நம்ம செஞ்ச காத்தாடிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அந்த தம்பி இருக்கான்ல குட்டி தம்பி அவங்க ஃபேமிலியும் அதே சர்ச்சுக்கு வந்திருக்குறாங்க. இந்த காத்தாடிலாம் வாங்கி அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காத்தாடி கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த 400 காத்தாடி கிட்ட இருக்கும்ல அவ்வளோத்தையும் வச்சு அவங்களுக்கு வேஸ்ட் தானே, அதை அவங்க வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது எல்லோரும் அந்த காத்தாடியை கிறிஸ்மஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்போ தானே கிறிஸ்மஸ் காத்தாடி இது பேர் தெரியுதா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீனும் உன்கிட்ட சேர்த்து வச்சுருக்குதையோ இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியோ உன்னால் முடிஞ்சதை கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறையா ஹோம் இருக்குது, அனாதை பிள்ளைகள் இருக்காங்க, வயசான பாட்டிமா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது இந்த கிறிஸ்மஸ் நாளில் செய்யணும். சரியா? இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு கதையில் பார்ப்போம். பாய். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரே, ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல? ஆமாம், கேட்கும்போது கஷ்டமாக இருந்ததில்ல? தம்பி பாரு, நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, இன்றைக்கி அவங்க அம்மா ரோட்டில் உட்காந்து விற்றுட்ருக்காங்க, ஒரு விற்காமல் போயிருந்தேனா தம்பிக்கு ட்ரெஸ் கிடச்சிருக்காதுல்ல, கொண்டாட முடியாதுல்ல? ஆமாம், அவனுடைய இயலாமையை புரிஞ்சு இன்னொரு பணக்கார பையன் காரில் வந்தான். அந்த காத்தாடிலாம் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. 400 காத்தாடி வாங்கி என்ன செய்ய முடியும்? பறக்க விட முடியுமா? 2 காத்தாடி வைக்கலாம் கையில், இல்லாட்டா அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் மொத்தம் வச்சதோ 10 காத்தாடி தேவைப்படும். 400 காத்தாடி வாங்கினா அவனுக்கு தேவையில்லை. அவங்க அப்பாட்ட என்ன பணம் இருந்தது, அதை வீணாக்காமல் அந்த அம்மாவுடைய காத்தாடி வாங்க நிமித்தமாக அந்த அம்மாவுடைய குடும்பத்துக்கு சந்தோஷம் வந்தது. சர்ச்சில் இந்த அம்மா பார்த்த கை நம்ம காத்தாடி சர்ச்சில் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தியா? அந்த தம்பி முடிஞ்சே செஞ்சான். அவன்கிட்ட காசு கிடையாது. அவங்க அப்பாட்ட சொன்னான், டேடி இந்த தம்பி கஷ்டப்படுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண டேடி சொன்னான். அப்பாவும் கேட்டாங்க, நீ உன்னால் முடிஞ்சது செய்யும். நீ பெருசாக காணிக்கை கொடுக்கணும், 1000 ரூபா கொடுக்கணும், 2000 கிடையாது, உன்னால் 10 ரூபா முடியுமா?
அதை ஏசப்பாவுக்காக ஒரு கஷ்டப்படுற குட்டி பாப்பா குட்டி தம்பி கொடு. நிச்சயமாக ஆண்டவர் பார்க்குறாங்க, வேற யாரும் பார்க்க வேண்டாம். நீ சேர்த்து வச்சிருப்பியா, உண்டியில் வச்சிருக்கியா, உண்டியில் காசு போட்டு வச்சிருப்பில்ல, அதை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணலாம். ட்ரெஸ் வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஸ்வீட்டே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அதே சொன்னல, கிறிஸ்மஸ் என்பது கொடுக்கிற நாள், கிறிஸ்மஸ் என்பது அன்பு காட்டுகிற நாள், கிறிஸ்மஸ் என்பது ஈகை திருநாள். நீ கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேயா? நம்ம இன்றைக்கி 2 கதை கேட்டோம். அடுத்த ஆள் என்ன செய்ய போகிறோம்? இந்த தடவை இன்னொரு இன்னைக்கு சூப்பரான செக்மெண்ட் சொல்ல போகிறோம். என்ன தகவல் தெரியுமா? கிறிஸ்மஸை பற்றி ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு பொருளையும் பிரித்து ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, கின்னஸ் லெவலில் பெரிய ஸ்டார் எங்கே இருக்குது, அப்படிப்பட்ட தகவலாம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். அவளாக இருக்கீங்களா? இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காரியம். ரொம்ப அவளாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேயா? கிறிஸ்மஸ் ஸ்டார். கிறிஸ்மஸ் ஸ்டாரை பற்றி ஒரு ஸ்பெஷலான தகவலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்டார் ஏன் கட்டுறாங்க? கிறிஸ்தவங்க கிறிஸ்மஸ் வந்தாலே கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டாயம் கட்டுறாங்க. இப்போது எல்லா பிரமத நண்பர்களும் கூட கிறிஸ்மஸ் ஸ்டாரை வீட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டியிருந்தா அந்த வீட்டில் இயேசு இருக்கிறதா அர்த்தம். அப்போ எல்லோரும் கட்டக்கூடாதா? கட்டாயம் கட்டக்கூடாது. இயேசு பிறந்திருந்த வீட்டில் தான் கிறிஸ்மஸ் ஸ்டாரை கட்டணும். ஏன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுச்சு. ஒரு இடத்துல நின்ன உடனே அங்கே யார் இருந்தா? இயேசு எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்த வழிகாட்டி அந்த ஸ்டார் அங்கேயே நின்றுட்டுது. அப்போ உங்கள் வீட்டில் கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அதை நீங்கள் உறுதி பண்ணிக்கிடணும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கு பின்னால் ஒரு அழகான வரலாறு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல, அதை இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேயா? இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி வந்து தெரியுமா? வான சாஸ்திரிகள், ஆராய்ச்சியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையே அப்படி வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வானத்தில் இது என்ன நட்சத்திரம் போகுது, மேகம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி, ஓ அப்போ மழை வருமா? இப்போ டிவியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மழை அதிகமாக வரும், இந்த ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், அது எப்படி தராங்க தெரியுமா? இப்படி வான ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு துறை இருந்தது. அதில் இருந்த விஞ்ஞானிகள் பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு பிறந்த அந்த காலகட்டத்தில் 3 சாஸ்திரிகள் இருந்தாங்க. அந்த 3 சாஸ்திரிகளும் அப்படியே அந்த கருவி மூலமாக பார்த்துட்டே இருந்தாங்க. தொலைநோக்கு கருவியில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப பளபளன்னு இருக்குது, ரொம்ப ஸ்டார்ஸ் இருக்குது, ரொம்ப வால்கள் இருக்குது, வேகமாக போகுது. இது என்ன வினோதமான ஸ்டாரு அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டார் வந்தனா ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நடக்குன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த ஸ்டார் போனாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அந்த ஸ்டார் மறைஞ்சிட்டு. அந்த ஸ்டாரு விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்லாங்க தெரியுமா? நம்ம பூமியை சுற்றி 9 கோள்கள் சுற்றுறதுல தெரியும் தானே, படிச்சிருக்கும்ல. அந்த 9 கோள்களில் 2 கோள் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர், இந்த 2 கோளும் ஒரே நேரில் வரும்பொழுது, அப்படியே வரும்பொழுது இதில் உள்ள பிரகாசம் சேர்ந்து நிறைய ஒளிக்கற்றைகளுடைய பிரகாசமான ஸ்டார் கிடைச்சிருது. இதெல்லாம் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர். இது வரலாறு ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. இன்னொன்று தெரியுமா? இந்த ஸ்டார் 800 வருஷத்துக்கு ஒருக்கத்தான் இப்படி ஒன்று சேருமா. எப்பவும் நீ பார்க்க முடியாது. 800 இயர்ஸ்க்கு ஒருக்க ஒரு நேர்கோட்டில் வரும்பொழுது இந்த ஸ்டார் அப்படி பிரகாசமாக தெரியும், வேகமாக மூவ் பண்ணுமா. அந்த ஸ்டார் தான் இயேசு வழிகாட்டுச்சு. வரலாற்று ரீதியாக இயேசு நிரூபிக்கப்பட்டவர். அது மாத்திரமில்லை, இந்த ஸ்டாரை முதல்ல இப்போ சமீபத்தில் பார்த்தாங்க. எப்போ தெரியுமா? 21 டிசம்பர் 2020 பார்த்துருக்காங்க. 2020 இந்த ஸ்டார் இப்போ பார்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்னால் அப்போ அந்த ஸ்டார் என்ன சொன்னாங்க? இப்போ கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போ அது சொல்லப்படலை, வித்தியாசமான ஸ்டார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு பரிதாபமான காரியம் தெரியுமா? 1226 வருஷமோ 1623 வருஷமோ இந்த ஸ்டாரை யாருமே பார்க்கலையா. ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டார் வரும், இந்த ஸ்டார் இப்போ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டார் பார்க்க முடியல. வந்திருக்கு, ஏதோ மறைச்சிட்டு. இந்த ஸ்டார் ஒரு வித்தியாசமான ஸ்டார். நான் சொன்னல, ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன், தமிழில் சொன்னப்போனால் வியாழன் சனி, இந்த 2 கோள்களும் ஒரே நேரில் வரும்போது இந்த ஸ்டார் தெரியுது. இந்த ஸ்டாரு இயேசுவின் காலத்தில் இருந்தனால அப்போ இருந்தே இந்த வழக்கம் வந்தது. முதலாக இந்த ஸ்டாரை வீட்டில் கெட்டுற வழக்கத்தை யார் கொண்டு வந்தாங்களா? ஜெர்மானியர் கொண்டு வந்தாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? ஜெர்மனில் அவங்க போடுற ஸ்டாரில் 110 வால் இருக்குமா. என்னது
110 வாலா? நம்ம வீட்டில் போட்டதெல்லாம் 5 வால் இருக்கும், சில இதில் 6 வால் இருக்கும், சில இதில் ஒரு 4 வாலும் ஒரு நீளமான வாலும் இருக்கும். ஆனால் ஜெர்மனில் 110 வாலோட அந்த ஸ்டார் போடுவாங்களாம். அது ரொம்ப ரசித்து பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் கூட கொஞ்சம் அதிகமான வால்களோட ஸ்டார் வருது, ஆனால் 110 அந்த அளவுக்கு வரவே இல்லை. இந்த ஸ்டாரே ஒரு பெரிய வரலாறு படைச்சிட்டு இருக்குது. இன்னொன்று தெரியுமா, முக்கியமான பெரிய பெரிய பிரபலங்களை திரைத்துறையில் உள்ளவங்களை ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்கள்லாம் உதிர்ந்து போகும். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாத நம்பிக்கையின் நட்சத்திரம். அவர் நம்பிக்கையின் நட்சத்திரம். அந்த ஸ்டாரு நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வழிகாட்டியே இருக்கும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வழிகாட்டும். அந்த ஸ்டார் நம்ம வாழ்க்கையில் வரணும். இன்னொன்று தெரியுமா, ஸ்டார் அப்படின்ன உடனே உலகத்தில் கின்னஸ் அப்படின்னு புக் இருக்குது. இந்த கின்னஸ்னா உலகத்தில் உள்ள பெரிய அற்புதமான காரியங்கள், உலகத்தில் பெரிய மரம், பெரிய வாழைக்காய், பெரிய வாழைப்பழம், இப்படி பெருசு பெருசு பெருசாக உலகத்தில் உள்ளதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டில் பெரிய சாதனைகளாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஸ்டாரும் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கின்னஸ் ரெக்கார்டில் அப்படி இந்த ஸ்டார்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க அப்படி நீங்கள் பார்க்க ஆசையாக இருக்கீங்கல்ல, அதை பண்ணவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. என்னது இந்தியாவிலையா? ஆமாம், இந்தியாவில் கேரளாவில் கொச்சியில் உலகத்திலே பெரிய ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் இது வரைக்கும் யாராலையும் மாற்றப்படலை. அந்த கொச்சியில் அவங்க பண்ண ஸ்டாருடைய சைஸ் என்ன தெரியுமா, 31.59 மீட்டர். 31.59 மீட்டர். எவ்வளோ ஹைட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் போட்டுருக்க ஸ்டார் எவ்வளோ பெருசு இருக்குல்ல, சில வீட்டில் கொஞ்சம் பெருசாக போட்டுல அப்படியே பிரமாண்டமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்டாரு கேரளாவில் கொச்சியில் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆச்சரியம் இல்லை? நீயும் வரலாறு படைக்க விரும்புறியா? நீ முயற்சி பண்ணி பார்க்கலாம். கின்னஸில் நீயும் வர முடியும். கின்னஸில் நிறைய குட்டி பிள்ளைகளாக சாதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாருக்கு பின்னால் எவ்வளோ வரலாறு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்ல குட்டி பிள்ளைகளாம். இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக முன்னே போகும். ஸ்டாரை கட்டி தொங்கப்படும் பொழுதுலாம் இதை மறந்துடாதீங்க. இந்த காரியங்கள்லாம் சிந்திச்சு பாருங்கள். இயேசு நம்ம வீட்டில் இருக்கார்ல. ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வித்தியாசமான அமைப்பில் ஸ்டாரை பற்றி தகவல் கேட்டீங்கள்ல. ஆமாம், அழகாக சிறப்பான விளக்குகள் உங்களுக்காக காண்பிக்கப்பட்டது. நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம், இந்த ஸ்டார் ஒரு முக்கியமான வரலாறு படைச்சது. மறந்துடாதீங்க, ஸ்டார் நமக்கு என்றைக்குமே இயேசு மாத்திரம்தான். உலக பிரகாரமான மக்களை ஸ்டார்னு சொல்கிறாங்க, அதில் அழிந்து போகிற ஸ்டார்கள். இயேசு கிறிஸ்து நித்தியமான ஸ்டார், மறந்துடாதீங்கண்ணே. ஓகே, இப்போ நம்ம அடுத்தபடியாக ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இந்த நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டியும் கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்டது தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு காசு மிச்சமாகும். அப்படி என்ன ஆக்டிவிட்டி யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளாக அழகாக நீங்களே செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வசந்தகுமார் அண்ணன் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய ஃப்ராங்க்லின்ல வராங்க. அந்த ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? என்ன குட்டீஸ், அண்ணன் என்ன ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கீங்களா? எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு. அண்ணன் போய் கேட்டுருவோமா? அண்ணே அண்ணே சொல்லுங்க, எப்படி ஏதோ பயங்கரமாக என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்களே அண்ணே? அதுவா நம்ம கிறிஸ்மஸ்க்குலாம் வீட்டில் வாசல்ல தொங்க போடுவோம், தெரியுமா ஒரு விஷயம்? வீட்டு வாசல்ல என்ன போடுவோம்? இல்ல, ஓ சரி 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 சரி, ஸ்டார் தொங்க போடுவோம். ஆமா ஆமா, ஸ்டார் போடுவாங்க. ஆமாண்ணே, அதை எப்படி நம்ம ஈஸியா பேப்பர்லயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இப்போ நீங்க எப்படி ஸ்டார் ஈஸியா சொல்றேன்னு எனக்கும் பிள்ளைங்களும் சொல்லி தர போறீங்க? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. கரெக்டா சொல்லிட்டேனே. சரிண்ணே, எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க வாங்கம்மா. அண்ணே, அதாவது ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். ஓகேண்ணே. அதாவது இதே மாதிரி கலர் பேப்பர் உங்களுக்கு கிடைச்சுன்னா பக்கத்துல கடையில கேட்டீங்கன்னா ஒரு 2 ரூபா 1 ரூபா தான் இருக்கும், நீங்க வாங்கிருங்க. நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். சரிண்ணே. நம்ம A4 சைஸ்ல வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணிட்டு சென்டரா நம்ம என்ன பண்ணணும்னா சென்டரா மடிக்கணும். ஓகேண்ணே. இப்படி நம்ம சென்டரா இந்த ஷேப்ல நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா நடுவுல என்ன வரும்னா ஒரு மார்க் வரும். ஆமாண்ணே. அந்த மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த பேப்பரை இப்படி ஆஃபாக நம்ம மடிக்கணும். எப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்க. நான் இருக்குல்ல, இப்படி ஆஃபாக நம்ம மடித்தோம்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும், ஒரு கோன் ஷேப்புக்கு வந்துடும். ஆமாண்ணே, கோனைஸ் மாதிரி இருக்குண்ணே. கோனைஸ் மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் மேலே இந்த மிச்சம் இருக்கிற பேப்பரை வந்து நம்ம இப்படி உள்ள மடிச்சிடணும். ஓகேண்ணே. மடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம இந்த கார்னரை எடுத்து இந்த சென்டருக்கு கொண்டு வந்து மடிக்கணும். சரி, புரியுதா? இப்படி இந்த கார்னர் எடுத்து இந்த சென்டருக்கு மடிச்ச மாதிரி பட் இந்த சைடு கார்னரையும் நம்ம இப்படி சென்டருக்கு கொண்டு வந்து நம்ம அழகா மடிச்சிடணும். அப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா நீங்க அமுக்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஓகேண்ணே. சரி, ஏதோ ஒரு இது பண்ணிட்டு ஸ்டாருங்க எப்படி நம்ம இது பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? இது ஸ்டார்ல உள்ள ஒரு
ஆமா 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 ஸ்டார்ல இருக்க அந்த ஒரு விங் மாதிரி இருக்குனே. அதே மாதிரி நம்ம மொத்தம் 6 பண்ணனும், 6 பண்ணனும். ஓ சரிண்ணே சரிண்ணே. பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா நான் ஆல்ரெடி இன்னொன்னு பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த ரெண்டே என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும்னா ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். இதுல நம்ம கம்ம போட்டு ஒட்டிரணும். ஓகேவா? ஓ அப்பதான் அந்த இது வெளிய வராம இருக்கும் அப்படிதானே? ஆமா ஆமா. இந்த கம்ம போட்டு நம்ம நீங்க ஃபெவிகால் ஏதாவது ஒரு கம்ம போட்டு நீங்க ஒட்டிருங்க. ஒட்டிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நீங்க காய வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா காஞ்சிரும். பேப்பர் தானே? ஆமாண்ணே. ஆமா. அதுக்கப்புறம் இதையும் இன்னொரு இது நம்ம செஞ்சிருப்போம்ல, ஆமாண்ணே, ரெண்டையும் இந்த ரெண்டு சைடுல உள்ளதை நம்ம இப்படி அட்டாச் பண்ணிடணும் கம் போட்டு. ஓ சரிண்ணே ஓகே. அதே மாதிரி நம்ம 6 இதையும் நம்ம செஞ்ச 6 ஃபேஸஸையும் நம்ம ஒழுங்கா நம்ம டூ ஜாயின் பண்ணி இப்படி பண்ணிடணும். ஓடிட்டோம்னா நமக்கு அழகான ஒரு ஸ்டார் கிடைக்கும். அது எப்படி நம்ம இப்போ பார்த்துலாமா? பார்க்கலாண்ணே. நான் ரொம்ப ஆவலா காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி அழகா நீங்க ஒட்டிடுங்க ஸ்லோவா பொறுமையா. ஓகேண்ணே. ஒட்டிட்டு நான் ஆல்ரெடி நாங்க செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கம் போட்டுக்கலாம். நான் மொத்தம் 3 பண்ணி வச்சிருந்தேன்னா ஆல்ரெடி. இப்போ நம்ம 2 பண்ணோமா? ஆமாண்ணே. அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ 5 ஆயிடுச்சு. ஆமாண்ணே சூப்பராக இருக்குங்க ஸ்டாரு. நானும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு எங்கள் வீட்டில் தொங்க கூட போகிறேனே. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 5 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். ஓகே ஓகேண்ணே. ஓகே குட்டீஸ் பாய். அண்ணா இன்னொரு விஷயம் என்னண்ணே? குட்டீஸ் நீங்கள் இதே ஸ்டாரை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பண்ணி நீங்களும் நான் கீழே தெரிகிற நம்பர் இருக்குதுல்ல அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா யார் சூப்பராக நீங்கள் செஞ்சுருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம், கிஃப்ட்லாம் கொடுப்போம். ஓகே இது நல்லா இருக்கேனே. அப்போ நான் வேலையை வீட்டுக்கு போனோன்னே இதை செஞ்சு அனுப்ப போகிறேனே. செஞ்சிருக்கேன். ஆமாம் என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சொல்லி அனுப்பி எப்படியாவது ஒரு ப்ரைஸ் வாங்க போகிறோண்ணே நாங்கள். கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும், எல்லாரும் ட்ரை பண்ணோம். ஓகேவா குட்டீஸ்? ஓகேண்ணே கண்டிப்பாண்ணே. ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம். பாய். இனிமேல் யாரும் கடையில் போய் ஸ்டார் வாங்க மாட்டீங்க, அப்படி தானே? வசந்தகுமார் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு சாதாரண பேப்பர் வாங்கினாங்க, மடித்தாங்க, ஒட்டினாங்க, அழகான ஸ்டார் வந்துட்டு ரொம்ப ஒரு 5 மினிட்ஸில் கடக்கன்னு பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம் நீயும் பண்ண முடியும். கொஞ்சம் பெரிய பேப்பரில் பண்ணால் பெரிய ஸ்டாராக பண்ணலாம். இந்த கடையில் போய் கேட்டேன்னா அந்த கலர் பேப்பர் கிடைக்கும். அதை வாங்கி நீ முயற்சி பண்ணிப்பார். எதுக்கு காசுப்பட்டு கரியாக்கிட்டு இருக்கிற? 2 ரூபாயில் ஸ்டாரு, நம்ப முடியுதா? ஆமாம் அந்த பேப்பர் விலை 2 ரூபா தான். 2 ரூபாயில் சூப்பரான ஸ்டார் கட்டி நீயே செஞ்சு அதை போட்டேன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். கடைசி சொன்னாங்க பார்த்தியா, நீயும் முயற்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் அதை பார்த்து ஸ்டார் பண்ணிங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே சொன்னாங்களே நம்பர், நம்ம கேள்விப்பதில் அனுப்புவீங்களா? இப்போ கீழே காமிக்கிறாங்க பாருங்கள், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் செஞ்ச ஸ்டாரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்குது. நீங்கள் இதை எப்படி வேகமாக சொல்லிட்டீங்களா, நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது யூடியூப்பில் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிப்பாட்டி பார்த்து செய்யலாம். இந்த கிறிஸ்மஸில் இந்த வெக்கேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி புதிய புதிய காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கும் நிறைய க்ரியேட்டிவாக ஐடியா உண்டாகும். நீங்களே ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அடுத்த கிறிஸ்மஸ்க்கு நீ கண்டுபிடிச்ச கூட நான் போட முடியும். ஓகேயா? சூப்பராக இருந்ததில்ல? ஆக்டிவிட்டி முடிச்சிட்டோம். அடுத்தால நம்ம முக்கியமான பதிவுக்கு வந்துட்டோம். இதுவும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண ஒரு பகுதி தான். என்ன பகுதி? கரெக்ட், கேள்வி நேரம். நீங்கள் கேள்வி பதிலுக்கு நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்கீங்க. பெரிய லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் காலத்தில் ப்ரைஸ் கொடுக்கணும்ல? ஆமாம் ப்ரைஸ் ரெடியாக இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சேரப்போகுது. கரெக்ட். இன்னைக்கு ஒரே கேள்வி. மேய்ப்பர்கள்ட்ட தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் பிறப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள் பேர் சொல்லி அந்த ஊரில் பிறப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எந்த ஊர்? ஆமாம், இயேசு கிறிஸ்துவை எந்த ஊரில் பிறப்பாருன்னு சொல்லி தேவதூதர்கள் மேய்ப்பர்கள்ட்ட சொன்னாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் அது கெட்டிக்கார பிள்ளைகளாச்சே, நீங்கள் இதுக்குள்ளே டைப் படித்து அனுப்பிடுங்க எஸ்எம்எஸில். ஆமாம், அப்படி உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சதுன்னா உடனடியாக வேகமாக டைப் படிங்க. டைப் படித்து எஸ்எம்எஸ் அனுப்புங்க. கீழே தெரிஞ்சு பாருங்கள் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க காத்துட்ருக்கோம். ப்ரைஸ் லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது என்கிட்ட. இது கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்குமே பரிசு வருது. உடனே அனுப்பிடுங்க. ஓகே, இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அங்கெல்லாம் ஓடுனீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்ச நேரம் ஸ்டார் அப்படிங்கிற கான்செப்டில் சில காரியங்களை கற்றுக்கொண்டீங்க.
இயேசு என்கிற ஸ்டார் உன் வாழ்க்கையில் உதிச்சிருக்கிறாரா? உதிச்சாருன்னா நீ ஸ்டார் ஆயிடலாம். இயேசு என்கிற ஸ்டார் உன் வாழ்க்கையில் வந்தார்னா நீ ஸ்டார் ஆயிடலாம். ஆண்டவரோட உயர்த்த முடியும். குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ நேரப்போக்கு நிகழ்ச்சியோ அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட பாரியங்களை அபியாசப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஆமாம், நான் சொன்னேன் இந்த எல்லா மாதத்துலையும் நம்ம ஸ்பெஷலாக இந்த கிறிஸ்மஸ் ஓரியன்டட் திங்ஸ் பற்றி ஸ்பெஷல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். முக்கியமான தகவல் இருக்குது. எப்படி தாத்தா வந்தார், தாத்தா எதுக்காக வைக்கிறோம், அந்த மூலத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். எதுக்கு கேக் செய்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வருகிற நாட்களில் கற்றுக்கொள்ள போகிறீங்க. அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சியை முடிக்க முன்பாக வழக்கம் போல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கை கூப்பி கண்ணு போடுறீங்களா? எல்லாம் கை கூப்பி கண்ணு போடுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம். ஏசப்பா பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாருக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. ஆமாம், ஜெபம் பண்ணலாமா? இதோட சேர்ந்து சொல்கிறீங்களா? எங்கள் நட்சத்திரமாகிய இயேசுவே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வரும் பொழுது, எங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பிரகாசிக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக சுடர்விடுகிற ஒளியாக நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இனிமேல் ஸ்டார் எங்கள் வீட்டில் மாட்டும் பொழுது அதன் அர்த்தத்தை புரிந்து நாங்கள் செய்வோம். மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பார்த்தீங்களா, ஸ்டார் உங்களுக்கு அநேக கருத்து கற்றுக் கொடுத்தது. நீங்கள் மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த செக்மெண்ட் மற்றவங்களும் பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அட்டகாசமான, அழகான, சூப்பரான, இனிமையான, இனிப்பான, பிரகாசமான, கலரான கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி வருவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். ஸ்டார் அடிச்சு தள்ளிட்டேன். பார்த்தா யாருக்கும் இல்லை இல்லை ஏண்டா ஆமனே இருந்தேன். அது குறிப்பிட்டேன். ஆமாம் ஆமாம், நைட்லேருந்து பார்க்குறேன். அவன் வசந்தகுமார் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ நிறைய பேசினாதான் தலைவர் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு இதில் வசனம் கேட்குறேன், என்ன வசனே சொல்லு அப்படிங்கிறேன். வந்துட்டு சின்ன இடம்ல ஸ்கிப்பாயிருது. அப்படியே இது ஃபோக்கஸ் ஆகுதுல்ல, அது அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இல்லை, அதுக்கேற்றாப்புல நான் பேசணும். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.